இயேசுவை நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. God is good. Today is 8th November 2025 Saturday. இன்னைக்கு ஆயத்த நாள். நாளைக்கு ஆராதனைக்கு ஆயத்தத்தோடு வாங்க. கர்த்தர் பெரியவராயிருப்பார். சரி, தொடர்ந்து இன்னைக்கான வசனத்தை நான் பார்ப்போம். அது மார்க் 7ஆம் அதிகாரம் 34வது வசனம். Mark 7:34. Then looking up to heaven, he sighed and said to him, Ephphatha, that is, be open. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பாத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். இயேசுவினிடத்துல ஒரு செவிடனை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். நம்மதானே 32வது வசனம் பாருங்க, verse 32. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவனிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். காது கேட்காம ஒரு மாதிரி முகம் கோணிச்சு இருக்கிறவனை கூட்டிட்டு வந்து அவர் கையை அவர் மேல வைக்கும்படியா கேட்கிறாங்க. அப்ப அப்படின்னா சுகம் கொடுக்கும்படியா கேட்கிறாங்க. ஆண்டவர் மறுக்கவில்லை, முடியாது என்று சொல்லவில்லை, நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கவில்லை, மனம் திரும்பினாயா என்று கேட்கவில்லை, என்னை என் பின்னால வருவியா, என்னை பின்பற்றி வருவாயா என்று அவர் கேட்கவில்லை. என்ன செய்கிறார் பாருங்க, 33வது வசனத்துல, அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தில் விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவருடைய நாவை தொட்டு, காதுல உமிழ்ந்து அவருடைய நாவை தொட்டு, இப்பதான் 34வது வசனம், வானத்தை அண்ணாந்து பார்த்து மொருவீச்சு விட்டு எப்பாத்தா என்றார். அதற்கு திறந்திடுவாயாக என்று அர்த்தமா. அல்லேலூயா. தனியா கூட்டிட்டு போய் செய்யறாரு. மக்கள் எதிர்பார்த்தாங்க அவங்க முன்னுக்கு அவர் அற்புதம் செய்வாரு, ஏதாவது பண்ணுவாரு. ஆனா அவர் முன்ன செய்ய விரும்பவில்லை, தனியா அழைத்து போனார். சில சமயங்களிலே ஆண்டவர் உன்னை தனியாய் சந்திக்க விரும்புகிறார். தனியா உன் வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை கொண்டு வர விரும்புகிறார். அதற்கு காரணம் அவருக்கு தான் தெரியும். அது மட்டுமல்ல, அவர் அற்புதம் செய்கிற முறையை பாருங்களேன். அவங்க எல்லாம் பார்த்தா நினைச்சாங்க அவர் கை வைப்பாருங்க. ஆனா இங்க ஆண்டவர் எதிர்மறையாய் செய்கிறார், அல்லது அவர்களுடைய நினைத்து பார்க்காத ஒரு காரியத்தை செய்கிறார். நாம் காதிலே விழுந்து அவன் நாவை தொட்டு திறந்துடுன்னு சொல்றார். அதை உமிழாமலே செஞ்சிருக்கலாம், அவரால் முடியும். ஆனால் ஐயா, எப்பொழுதும் கடவுளுக்கு என்று ஒரு வழி உண்டு இருக்கு என்பதை மறந்து விடாதீங்க. He have his own way of doing things. You don't try to guide or command God. இனி கடவுளுக்கு நாம் கட்டளை இடுகிறோம், ஆலோசனை கொடு, இப்படி செய்யுங்களேன், அப்படி பண்ணுங்களேன்றோம். சில சமயம் நினைச்சா நமக்கு நம்ம என்ன சொல்றோம் என்ன செய்யறதுன்னு தெரியாமலே ஆண்டவரே இப்படி சித்தம் நடக்குன்னு ஒப்பு கொடுக்காம அவருக்கு ஆலோசனை கொடுப்போம். Sometimes we give suggestions, to the Lord. But here people are giving a suggestion. Put your hand, கையை வச்சு அவனுக்கு சுகம் கொடுங்க. ஆனா அவனை கூட்டிட்டு போய் ஆண்டவர் எதிர்பார்க்காத ஒன்றை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவன் தம்முடைய விரல்களில் அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு, உமிழ்ந்துனா எச்சிய துப்பி, காதுல எச்சிய துப்பி அதை தொட்டு, இன்னொரு கையில விரலை தொட்டு, அவர் நாவை தொட்டு திறந்துன்னு சொல்றாரு. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீ விரும்புகிற வழியிலே கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நினைக்காதே. அவருக்கென்று ஒரு வழி உண்டு, அதற்கு ஒன்று ஒப்பு கொடுக்க வேண்டும். சில சமயங்கள கஷ்டத்தின் பாதையிலே நீ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அது கடவுள் ஆண்டவருடைய சித்தமா இருக்கும். அதை தாங்கி அதை பொறுத்து பொறுமையோடு ஆண்டவருக்கு மகிமையாய் நீ வரும்போது அது ஆசீர்வாதமாக மாறும். அங்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீ நிறைய பேர் வாழ்க்கையில அற்புதம் நடக்காத காரணம் they want their own way. அவங்க விரும்புகிற பிரகாரம் நடக்கணும்னு எதிர்பார்க்கறதுனாலதான் இன்னும் அவங்க வாழ்க்கையில விடுதலையோ சுகமோ அற்புதமோ நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம். நீ ஆண்டவருக்கு உன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் பார்த்துக் கொள்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, உமக்கென்று ஒரு வழி உண்டு, அதை உணர்ந்து உமக்கு ஒப்பு கொடுத்து உமக்கு மகிமையாய் வாழ உதவி செய்யுங்க. இன்றைக்கு விசுவாசித்து உணர்ந்து ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது இந்த வல்லமை கடந்து செல்லட்டும்.
ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்காத வகையில பெரிய காரியம் செய்த அனுபவம் உனக்கு உண்டா? Take care. God bless.